இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ ஃபுல்லா தங்க நகை, அவ்வளோ தங்க நகை வச்சிருக்கீங்க, காசு எக்கச்சக்கமான காசு இருக்கு. பீரோ ஓப்பன் பண்ணாலே போதும், உள்ள ஃபுல்லா நகையும் காசுமா தான் இருக்கு. ஆனா உங்க வீட்டுக்கு மெயின் டோர் கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல உங்களால நிம்மதியா ஒரு செகண்ட் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பூட்டு 40 சிசிடிவி கேமரா இருந்தால் கூட நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியல. எப்போ எது திருடு போகும்னு அவ்வளோ பயம். ஆனால் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் 1 இல்லை 2 இல்லை 300 வருஷமா எந்த ஒரு வீட்டுக்குமே கதவுன்றதே கிடையாது. வீடு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே, பேங்காக இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கவர்மெண்டோட ஆஃபீஸு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த கிராமம் ஃபுல்லாக எங்கேயுமே பூட்டுன்றதே கிடையாது. கதவும் கிடையாது, பூட்டும் கிடையாது. அப்படி ஒரு விசித்திரமான கிராமம் இந்தியாவில் இருக்கு. கேட்கறக்கே விசித்திரமா இருக்குல்ல. திருடருக்கு பயந்து நடுங்கிற ஒரு ஊர் தான் மகாராஷ்டிரா. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சனி சிங்னாப்பூர். இந்த ஊரை காக்கிறதே சனி பகவான். சனி பகவான் நம்மளாம் படிச்சிருக்கோம்ல, 7.5 சனிலாம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஸோ சனி பகவான் தான் இந்த ஊரை ஃபுல்லாக காக்கிறாரு. அதனால தான் யாருமே கதவு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே பூட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு மர்மமான கிராமம் இருக்குது. வாங்க இந்த கிராமத்தில் ஏன் எல்லா மக்களும் இப்படி இருக்காங்க, இதோட பின்னணி என்ன அப்படின்றத ஃபுல்லாக டீகோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஃபார் மீ கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஃபார் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 2100 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஃபார் மீ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்தில் ஏன் இந்த மாதிரி எந்த ஒரு வீட்டுக்குமே கதவும் கிடையாது, யாருமே பூட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 300 வருஷம் பின்னாடி போகணும். இது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் சிங்னாப்பூர் இந்த ஊர் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஊரில் ஒரு நதி ஓடுது. அந்த நதி என்ன நதினா பனாஸ்நாலா. ஓகேங்களா? அந்த பனாஸ்னா நதியில் ஒரு பயங்கரமான வெள்ளம்லாம் அடிச்சு முடிஞ்செல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கல் கிடக்கிறத பார்க்குறாங்க. என்ன இந்த கல் டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாமே போயிட்டு ஒரு குச்சி எடுத்து சும்மா லைட்டாக டச்சு தான் பண்ணுறாங்க. உடனே அந்த கல்லுலேருந்து பிளட் வருது. இதை பார்த்து எல்லாருமே அப்படியே பயத்தில் உறைஞ்சிட்டாங்க. என்னடா கல்லுலேருந்து ரத்தம் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அதனால உடனே எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கலைஞ்சு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு. அந்த ஊர் தலைவரோட கனவுல சனி பகவான் வராராமா. சனி பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய கருங்கல் நான் தான், அதனால என்னை தூக்கிட்டு வந்து இந்த ஊர்ல வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஆனா என்னை சுத்தி எந்த ஒரு காம்பவுண்ட் வாலோ மேல அந்த கூரை அமைப்பாங்களோ கோபுரம் மாதிரியோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. என்னை அப்படியே ஃபுல்லாக ஓப்பனாக வச்சு வழிபடுங்க. நான் இந்த ஊரை எப்பயுமே என்னோட கண்காணிப்பில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். யாருமே எந்த தப்புமே பண்ண முடியாத அளவுக்கு நான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவரோட கனவுல சனி பகவான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருங்கல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கல்லை எடுத்துட்டு வந்து ஊரில் வச்சு எல்லா மக்களும் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் 300 வருஷமா இந்த கிராமத்தில் எந்த வீட்லையுமே கதவே கிடையாது. இரும்பு கதவும் போகிறது கிடையாது, மர கதவும் கிடையாது, எந்த ஒரு கதவுமே கிடையாது. ஆனால் இந்த வெயில் அடித்தா மழை அடித்தா மட்டும் அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக துணியை வச்சு கர்டைன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் பாதுகாத்துக்கிறதுக்காக அதை மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. ஈவன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எங்கேயா வெளியூர் போகணும் அப்படின்னா, நம்மளே அப்படி வெளியூரில் எங்கேயா போகிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி போயிட்டு வரோம், இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டாங்களாம். அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்களாமா. போகும்போது அந்த கர்டைன் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த துணியை வச்சு கீழே செங்கலை வச்சு வெயிட்டுக்கு பறக்காமல் இருக்கிறதுக்காக செங்கலை மட்டும் வச்சு துணியை போத்திட்டு தான் வீட்டை பூட்டுறதே அவங்க அப்படிதான். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வெளியில் போவாங்களாம். அதே மாதிரி போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் சொல்ல மாட்டாங்களா, எவ்வளோ நாள் போகிறோம், எப்போ திருப்பி வருவோம், எதுவுமே சொல்ல மாட்டாங்களாமா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை. தன்னோட வீட்டையும் தன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களையும் சனி பகவான் பார்த்துக்குவார், யாரும் எடுக்காத மாதிரி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்புறாங்க. நமக்கெல்லாம் தோணும், என்னடா வீட்டை இப்படியே ஓப்பனாக விட்டுட்டு போனால் ஏதாவது திருடன் உள்ளே எதாவது எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? ஆனால் அந்த மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, சனி பகவான் பார்த்துக்குவார், எந்த திருடனும் உள்ளே எதுவுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் அந்த கிராம மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து உடனே நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். சரி, ஓகே, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க,
வெளியூர்லேருந்து வேற ஊர் திருடங்க யாராவது ஒரு கும்பலே அப்படியே இந்த ஊருக்குள்ளார பூந்து போய் அப்படியே திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஆனால் அதுக்கும் அந்த மக்கள் வந்து ஒன்று நம்புகிறாங்க, யார் நம்ம கிராமத்தில் இருந்து நம்ம வீட்டில் எந்த பொருள் எடுத்தாலும் அடுத்த செகண்டே அவங்களுடைய கண் பார்வை போயிடும் அப்படின்ற மாதிரி உறுதியாக நம்புகிறாங்க. சப்போஸ் அவங்க திருடிட்டாலுமே திருடிட்டு ஊர் எல்லையை தாண்டக்குள்ளாரே அவங்களுக்கு ரத்த வாந்தி வந்து அங்கேயே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. சப்போஸ் நம்ம திருடிட்டு ஒரு வேளை ஊரை விட்டு வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வாழ்க்கையில 7.5 சனி அவனுக்கு பிடிச்சிரும். 7.5 சனி பிடிச்சா அவன் வாழ்க்கையே ஃபுல்லா நாசமா நரகமா மாறிடும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க. அதனாலே திருடர்கள் எல்லாருமே இந்த ஊருக்குள்ளே போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு சில திருடர்கள் இந்த மாதிரி திருட முயற்சி பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, கண்ணு குருடாக போயிருக்கு, ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க, 7.5 சனி பிடிச்சி லைஃபே நாசமாக போயிடுச்சு, இந்த மாதிரி கதைகள்லாம் கூட அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பரவலாக பேசுகிறாங்க. ஸோ இதனாலே திருடர்கள் யாருமே திருடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட யாருமே படுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பிக்கையெல்லாம் சரி, ஆனால் இந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படி அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் 2011 ஒரு பேங்க் இந்த சனி சிங்னாப்பூரில் கட்டுறாங்க. அந்த பேங்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா பேங்க்லேயும் இருக்க மாதிரி பெரிய பெரிய இரும்பு கேட்டோ பெரிய பெரிய பூட்டு வச்சு லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி கண்ணாடி டோர் மட்டும்தான். ஸோ அந்த பேங்க்கு பூட்டே கிடையாது. இந்த நம்பிக்கையில் தான் அந்த பேங்க் உலகத்திலேயே பூட்டு இல்லாத ஒரே பேங்க்னா அது இந்த சனி சிங்னாப்பூரில் இருக்கக்கூடிய UCO பேங்க் தான். அதுக்கடுத்து 2015 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட பூட்டே கிடையாது, கதவு இருக்குது, கதவுமே இப்படி இரும்பு கதவு தான், ஓகேங்களா, அந்த நம்ம இருக்கணும் அந்த மாதிரி கதவு தான், பட் பூட்டே கிடையாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எதுனா அதுவும் இந்த சனி சிங்னாப்பூரில் தான் இருக்குது. காலம் எவ்வளோ மாறினாலும் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னோட நம்பிக்கையை விட்டே கொடுக்கறது இல்லை. இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் காலம் கடந்து 300 வருஷமாக எவ்வளோ 30 டிக்கேடாக இந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேங்க்கு, போலீஸ் ஸ்டேஷன், வீடு எதுக்குமே கதவும் கிடையாது, பூட்டும் கிடையாது. திருடர்களும் திருடருக்கு ரொம்ப பயப்படுறாங்க. நம்பிக்கையோ பயமோ வாய்ஸ் ஆர்மி 300 வருஷமாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு திருட்டு பயமே இல்லாமல் தான் பொருள் சேஃபாக இருக்குன்ற நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கிராமம்னா அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த சனி சிங்னாப்பூர். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் பெருசாக இல்லை வைஃப் ஆர்மி, எனக்கே தெரியல இருக்கா இல்லையான்றது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. பட் இந்த கடவுள் இந்த சனி பகவான் தான் ஊரை காக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த நம்பிக்கையில் மக்கள் யாருமே பூட்டு கதவெல்லாம் யூஸ் பண்ணாமல் இவ்வளோ செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்கல்ல, உண்மையாக அது வந்து நான் பாராட்டுறேன். கடவுள் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல, பட் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ சேஃபாக நிம்மதியாக வாழ்கிறாங்கல்ல. காசு இருந்தால் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. காசு இருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கமான இடம் தான். உங்கள்கிட்டலாம் நிறைய காசு பணம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே போயிருங்க. உண்மையாக எனக்கெலாம் படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு நம்பிக்கையை விதைச்சி இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க இந்த ஐடியா வந்து இது ஐடியாவா இல்லை பிலீவா, எனக்கு இதெல்லாம் எனக்கு எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில, நம்ம அதுக்குள்ளார போக வேணாம். பட் இந்த நம்பிக்கைன்றது உண்மையாகவே ரொம்ப ஒரு சூப்பரான இதாக இருக்குது. நம்ம ஊர்லேயே அங்கங்கே இந்த மாதிரி கோவில் வச்சு இந்த மாதிரி நம்பிக்கை எல்லா மக்கள்கிட்டையும் விதைச்சோம் அப்படின்னா நம்ம ஊரும் எப்படி இருக்கும், நம்ம சிஸ்டம் எப்படி மாறும். நல்லா இருக்குல்ல கேட்கவே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிராமத்தில் இந்த சனி பகவான் தான் ஊரவே காக்கிறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பிட்டு இருக்காங்களே, இந்த நம்பிக்கை சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது எப்போ வேணால் ஆபத்தில் போய் முடியலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வைஃப் ஆர்மி நம்ம ஒரு பெரிய கோலை நோக்கி போயிட்டுருக்கோம். 3 மாதத்தில் 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய கோல். இப்போ நம்ம 2100 தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுனா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது பாசிபிளே கிடையாது. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் 3 மாதம் பார்த்துக்கோங்க. டெய்லியும் நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். டெய்லி 5 மணிக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு நாளும் ஒரு விதவிதமான டாப்பிக்கில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. மேலும் இந்த மாதிரி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வைஃப் ஆர்மி உங்கள் தக்கன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.